ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்கும் இண்டிகோ நிறுவனம் இதுவரை 610 கோடி ரூபாய் ரீஃபண்ட் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் கேடுகட்ட மலிவான அரசியல் செய்கின்றனர். திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பாக மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். வளர்ச்சி திட்டங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் சதி செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எப்படி பந்து வீசினாலும் சிக்ஸர் அடிப்போம், போட்டியில் சாம்பியன் தாங்கள்தான் என்றும் பேச்சு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்லாம் நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வரை நினைத்து வருத்தமாக உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. தேர்தலை மனதில் வைத்தே முதல்வர் ஸ்டாலின் பேசுவதாகவும் விமர்சனம். 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளி என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதால் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு. அதிமுக இணைப்புக்கு அதிகாரத்தை வைத்து பாஜக மிரட்டவில்லை. ஒரு கட்சியில் பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தர் தேவை என டிடிவி தினகரன் கருத்து. கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை. ஈரோட்டில் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை தங்களிடம் கூறவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். முன்னெச்சரிக்கையாக வேறொரு இடத்தை தேர்வு செய்து வருவதாகவும் பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கு அன்புமணி கடிதம். சென்னையில் வரும் 17ஆம் தேதி நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டுகோள். (2026) வரை அன்புமணியே பாமக தலைவர் என்ற தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை. எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பினால் வெல்லவே முடியாது என வழக்கறிஞருக்கு பாலு சவால். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி பாமகவுக்கு தற்போது தலைவர் யாரும் இல்லை. வழக்கறிஞர் பாலு தினமும் பொய்களை பேசுவதாக ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த கோபு விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்ற கோரி தவிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். காவல்துறை பாதுகாப்பை மீறி மதுபான கூடத்தில் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
கும்பகோணத்தில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு +2 மாணவர் இறந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடனான திருமணம் நின்றுவிட்டதாக கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அறிவிப்பு. தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. ஊக்கமளித்து நிதி வழங்கிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த வீராங்கனைகள். இந்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்தில் உதயநிதி சார் கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்டில் தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். இந்தியா கோசம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளாட்றது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. ஆஷஸ் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை. வெனிசுலா அருகே தொடர்ந்து படைகளை குவிக்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் அரசின் செயலுக்கு எதிராக அமெரிக்கர்களே போராட்டம்.